கல்யாணம் மிஸ் ஆகிடுமே, காசு வேணுமேனு என்ன பண்ண ஆரம்பித்தார், அப்பப்போ போய் வழிப்பறியில் ஈடுபடுவாராம். அதுவும் குறிப்பாக வந்து கல்யாண கோஷ்டியை பார்த்து தான் கொள்ளையடிப்பாராம். ஏன்னா கல்யாண கோஷ்டி வந்து அப்படி வந்துச்சுன்னா கையில் நிறைய நகை பணம் கிணம்லாம் அந்த கல்யாண பொருள்கள்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்னு எப்போ பார்த்தாலும் வரிசையாக போய் கல்யாண கோஷ்டியாக பார்த்து கொள்ளையடிச்சு நைட்டில் கொள்ளையடிக்க வேண்டியது, மறுநாள் வந்து சோறு போட வேண்டியது, இப்படியே வேலை பண்ணிகிட்டு இருக்கிறார். ஒரு ராஜா பண்ணுற வேலை. இவரை ராஜான்னு வேறு சொல்லிட்டாங்க. ஒரு மன்னர் செய்கிற வேலையாக இது. மன்னரே உள்ளே இறங்கி கொள்ளையடிச்சிருக்கிறாருன்னு வைங்களேன். இது வந்து இவங்க மட்டும் இல்லை, விஜயநகர பேரரசு காலத்துலேயும் நடந்திருக்கு. விஜயநகர பேரரசு காலத்தில் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, அதாவது விஜயநகர பேரரசு வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போகக்கூடிய காலகட்டம், இல்லை அப்போ தான் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம்னு நினைக்கிறேன். டச்செல்லாம் உள்ளே வந்த டைமு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கர்நாடகா அந்த பகுதியிலலாம் அரசரோட படையை அனுப்பியே கொள்ளையடிச்சிருக்காங்க. யார்கிட்ட? வியாபாரிகள்கிட்ட கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. இதுக்கு டச்சுக்காரனும் உடந்தையாக இருந்திருக்கிறாங்கன்னு வைங்களேன். 2 பேரும் சேர்ந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. அது மாதிரி இவரும் என்ன பண்ணிட்டார், கல்யாண குரூப்பாக பார்த்து கொள்ளையடிச்சு பணம் சேர்த்து தானம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போது